வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்கள் ட்ரேடிங் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 பவர்ஃபுல் சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த பவர்ஃபுல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ட்ரேடர்ஸ் கூட சில நேரத்தில் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை பவர்ஃபுல் சொல்கிறேன். அப்படி என்ன சார்ட் பேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த பவர்ஃபுல் சார்ட் பேட்டர்னை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இது எப்படி கிரியேட் ஆகுது, என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் டாப், டபுள் பாட்டம். ஸோ இந்த 2 சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த 2 சார்ட் பேட்டர்னும் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரியல் சார்ட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்களுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் ட்ராயிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரியல் சார்ட் போகலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு டபுள் டாப் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிடென்ஸ் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு, அந்த இதை டேப் பண்ணி போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல டாப்பில் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டாப் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒரு டாப் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு டபுள் டாப்புமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டபுள் டாப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும். அதாவது ஸோ இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்படி கீழே போகணும். ஸோ கீழே போனதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதாவது மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் டபுள் டாப் கிரியேட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட்மே பண்ணிடுச்சு. ஸோ 50% நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் வேலிடான பிரேக் அவுட்டா இல்லைன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். அதை எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சப்போர்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் அது ரெசிடென்ஸ் லைனாக சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெசிடென்ஸ் லைன், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெசிடென்ஸ் லைன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், ஸோ சம் அதர் ஏதாவது கன்ஃபர்மேஷன் விட்டுட்டு தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதுக்கு மேலே ரெசிடென்ஸ் லைன் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா டேரெக்டாக மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னுக்கிட்டே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா பிரேக் அவுட் பண்ண இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது பிரேக் அவுட் பண்ண இடத்த திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தான் மார்க்கெட் அதோட மெயினான ரியல் மூவாக காட்டும். ஸோ அது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல செல் பொசிஷன் எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் செல் பொசிஷன் எடுத்து ஸ்டாப் லாஸ் இப்படி வச்சு டார்கெட் இப்படி வச்சிங்கன்னா மார்க்கெட் உங்கள் எஸ்எல்ஐ ஈஸியாக ஹிட் பண்ணிடும். ஸோ இது பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்மான பிரேக் அவுட் தானா, வேலையான பிரேக் அவுட் தானா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ண போகும். உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணி கூட கீழே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் இல்லைனா எங்கல்ஃபிங் கேண்டில் இல்லைனா பேரிஸ் மாரபோசோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா அது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி உங்களுக்கு கிடச்சக்கப்புறம் நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் லைனுக்கு மேலே இல்லைனா ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே டார்கெட் 1:2 ஆர் உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே கிரியேட் ஆகலை, ஆர்டர் பிளாக்குமே இல்லை அப்படின்னா மேலே உங்களுக்கு ரெசிடென்ஸ் லைன் எதுவுமே இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதப்போ உங்களுக்கு அந்த ரெசிடென்ஸ் லைனை தான் ரீடெஸ்ட் பண்ண போகும். ஸோ ஒன்ஸ் அந்த ரெசிடென்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணது பார்த்தீங்களா, ஸோ ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அந்த ரீடெஸ்ட் பண்ண இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்திருக்கணும். அதாவது இன்வெர்டட் ஹேமர், பேரிஸ் மாரபோசோ இல்லைனா பேரிஸ் எங்கல்ஃபிங், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ரெசிடென்ஸ் லைனுக்கு மேலே இல்லைனா அந்த ரெசிடென்ஸுக்கு மேலே ஒரு கேண்டில் போயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஸோ இது வந்து ஃபேக் அவுட் அப்படிங்கிறத எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணாமல் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி திருப்பியுமே உங்களுக்கு உள்ளே போயிடும். அப்படிங்கிறப்போ இது ஜஸ்ட் ட்ராப். ஸோ லிக்விட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எல்லாருமே ட்ராப் ஆயிருப்பாங்க. செல்லர்ஸ்லாம் எப்படி ட்ராப் ஆயிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல செல் எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி மேலே வச்சிருப்பாங்க, டார்கெட் கீழே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாரோட செல்லையுமே ட்ராப் பண்ணிடுவான். ஸோ இந்த இதில் நீங்கள் மாடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி அந்த ஜோனுக்குள்ளேயே உங்களுக்கு போயிருச்சுன்னா ஸோ அது பிரேக் அவுட் இல்லை, ஃபேக் அவுட். ஸோ அது மஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்மளோட கான்செப்ட்டுக்கு வரலாம். இப்போ பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ரெசிடென்ஸ் லைன், ஆர்டர் பிளாக், எஃப்இ, ஸோ எதையா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணதும் இல்லாமல் இன்வெர்டட் ஹேமர் அப்படி இல்லைனா பேரிஸ் எங்கல்ஃபிங், பேரிஸ் மாரபோசோ, ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. அந்த கேண்டில்ஸ்டிக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இல்லைனா அந்த ரெசிடென்ஸ் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்து டபுள் டாப் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஸோ சேம் ஃபார்மேஷன்ல தான் டபுள் பாட்டமுமே கிரியேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, அதையுமே ட்ரா பண்ணி காட்டுறேன். டபுள் பாட்டம் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ டபுள் பாட்டம் வந்து நமக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு பாட்டம் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாட்டம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து என்னென்னு பண்ணுவோம், இதை வந்து சப்போர்ட் லைனாக நம்ம மாற்றிக்குவோம். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெசிடென்ஸ் லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிருச்சு. மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் தான் நாங்கள் சொன்ன மாதிரி தான். அதாவது டபுள் டாப் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்து மேலே போயிட்டு ஒன்ஸ் ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் உங்களுக்கு உள்ளே வந்துச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வேலிட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து அந்த ரீடெஸ்ட் பண்ற இடத்த மட்டும் கன்ஃபார்மா ரீடெஸ்ட் தானா இல்ல இது ஃபேக் அவுட்டா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது. ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, ஸோ சம் அதர் கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை டேப் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புல்லிஷ் செங்கல்ஃபிங், புல்லிஷ் மார்போஸோ இல்லைனா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி தான் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் ரொம்ப கீழே போயிருக்கா இல்லைனா அதுக்கு கீழே சப்போர்ட் ஜோன், அதாவது ரெசிடென்ஸ் லைன் வந்து உடச்சிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது வந்து சப்போர்ட் ஜோனாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ டபுள் டாப், டபுள் பாட்டம். ஸோ எப்படி ஃபைன் ஆகும், எப்படி கிரியேட் ஆகுங்கிறத உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளில் காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியல் சார்ட்டில் பார்க்கலாம். மார்க்கெட்டை கரெக்டாக இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே டபுள் டாப் தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. ஸோ மார்க்கெட் பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் டாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டாப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெசிடென்ஸ் லைனாக எடுத்துக்குவீங்க. ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கு, செகண்ட் இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது சப்போர்ட் ஜோன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டபுள் டாப்பை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேலே ரெசிடென்ஸ் லைனும் ட்ரா பண்ணிட்டோம். கீழே வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்கு சப்போர்ட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் ஆயிருக்கு. எந்த இடத்துல வேலிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் ஆர்டர் பிளாக் வேலிட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் வந்து வேலிட் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 50-50 தான். ஸோ ஒரு தடவை தான் இது ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு தடவை டேப் பண்ணி அது 100% வேலிடாக இருக்கும். ஒன்ஸ் அது வந்து வேலிட் ஒரு டைம் டேப் பண்ணி வேலிட் ஆகி மார்க்கெட் திருப்பி மேலே போயிருச்சுன்னா, செகண்ட் திருப்பி டேப் பண்ணும்போது அது வந்து கன்ஃபார்மாக திருப்பி அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக், அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய கிரீன், அதாவது பெரிய ரெட் கேண்டில் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஸோ டபுள் டாப் கிரியேட் ஆயிருக்கு. டபுள் டாப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம கீழே இருக்கிற அந்த சப்போர்ட் ஜோன் அதையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஸோ பிரேக் அவுட் பண்ண இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ நமக்கு இந்த இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஒன்ஸ் சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் நமக்கு இது ரெசிடென்ஸ் லைனாக மாறிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் லைன் இருக்கா, ஸோ பிரேக் அவுட் பண்ண இடத்துல உங்களுக்கு பாருங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அது போக உங்களுக்கு ரெசிடென்ஸ் லைனுமே இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கீழே போகல, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் இங்கே நடந்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் நடந்த இடத்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இருங்க அந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீடெஸ்ட் பண்ண இடத்த நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரீடெஸ்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு சென்டரில் போய் ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ணி ஒரு தோஜி கேண்டில் ஃபார்மேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ தோஜி கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் கொடுக்குன்னு நான் சொல்லியிருப்பேன், அதாவது சப்போர்ட் லைன் ஆர் ரெசிடென்ஸ் லைன். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்த டச் பண்ணி தோஜி கேண்டில் வந்தாலுமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ணியிருக்கு, தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து வேலிட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து இங்கே கன்ஃபார்ம் பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செல் பொசிஷன் வந்து நீங்கள் அந்த தோஜி கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் லைனுக்கு மேலே இல்லைனா ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே வைக்கலாம். டார்கெட் 1:2 ஆர் அது கீழே ஏதாவது சப்போர்ட் ஜோன், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் என்னோட டார்கெட்டை வச்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ டபுள் டாப்பை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஈஸியாக இப்போ நான் அனலைஸுமே பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி உங்களுக்கு ஒன்றுமே அனலைஸ் பண்ணாமல் வெறும் சார்ட் மாதிரி இருந்தனால உங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்.
ஸோ இப்போ நம்ம டபுள் டாப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது ஒரு பாட்டம் அண்ட் இது ஒரு பாட்டம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ரெசிடென்ஸ் ஜோன். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம இது சின்னதாக்கிக்கலாம். ஸோ ஓகே, இது ரெசிடென்ஸ் லைன். கீழே டவுன்ல பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் லைன். ஸோ இப்போ நம்ம வந்து டபுள் பாட்டமை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரெசிடென்ஸ் சப்போர்ட்டுமே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டம் கிரியேட் ஆன அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண இடத்துல 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ண இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல டபுள் டாப்ல பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேலே வந்து ரெசிடென்ஸ் லைனாக இருந்தது, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் லைனாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் லைன் இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்புமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி இந்த இடத்துல எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் லைனை டேப் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணி திருப்பியுமே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து நீங்கள் லாங் பொசிஷன் வந்து சப்போர்ட் ஜோனில் எடுத்தாலுமே ஓகே. இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பு கீழே தான் வைக்கணும். ஸோ நமக்கு சப்போர்ட் லைனை விட ஃபேர் வேல்யூ கேப் தான் கீழே இருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி இல்லைனா ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுத்து ஃபேர் வேல்யூ கேப் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட் ஜோன் எங்கேயாவது இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன், சாரி இது ரெசிடென்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ரெசிடென்ட் ஜோன் இருக்கு. ஸோ டார்கெட்டை நான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு சார்ட்டை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாமல் இருந்திருக்கும். ஸோ நான் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ டபுள் டாப் டபுள் பாட்டம். ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரேடர்ஸ் கூட இந்த சார்ட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100க்கு 80% வந்து கன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் தரும். அதனால ப்ரோ ட்ரேடர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுவுமே சேம் ஃபார்மேஷன் தான். டபுள் டாப் டபுள் பாட்டம்ல நம்ம என்ன பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே கிரியேட் ஆகும். ஆனால் இதில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இருக்கும், ஒரு சைடு ஹெட் இருக்கும். ஸோ இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதேமே டிராயிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட பாடி பார்ட்டை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எதை வச்சு நான் ஹியூமனோட பாடி பார்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களோட ஹியூமன் பாடி பார்ட்டுன்னு. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டர். ஸோ இது வந்து உங்களோட ரைட் சைட் ஷோல்டர். ஸோ டாப்ல இருக்கிறது வந்து உங்களோட ஹெட், அதாவது உங்களோட தலை. ஸோ இப்போ உங்களோட ஹியூமன் பாடி பார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டர் இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ரைட் சைட் ஷோல்டர் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட் இருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எதை பேஸ் பண்ணி, அதாவது எந்த சிக்னல் வந்து நமக்கு கொடுக்கும், பை சைடா செல் சைடான்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து செல் சைடை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது எப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ கீழே பார்த்தீங்களா. ஸோ கீழே இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம்க்கு வந்து எந்த மாதிரி பார்த்தோமோ ஸோ சேம் ஃபார்மேஷன் தான். ஒன்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருச்சா, ஸோ இது வேலிடான பிரேக் அவுட் தானா, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் தான் இருக்கா. ஸோ ஒன்ஸ் அதை ரீடெஸ்ட் பண்ண போகும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி கீழே போகும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டை உள்ளே போயிருச்சுன்னா அது வந்து ஃபேக் அவுட். ஸோ நீங்கள் அதை நம்பி ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிருவீங்க கண்டிப்பாக. ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு மேலே ரெசிடென்ஸ் லைன் கிடைக்காது. ஸோ கீழே இருக்கிற அந்த சப்போர்ட் லைனை தான் நம்ம எடுக்கணும். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து கீழே சப்போர்ட் லைன் இருக்கும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து டாப்ல வந்து ரெசிடென்ஸ் லைன் இருக்கும். ஸோ இப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருமே எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர், இது ரைட் சைட் ஷோல்டர், இது ஹெட்டு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணும், நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணும், நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகும். ஸோ பை சைட் போகும். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ஸ் லைன் வந்து சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ஸோ இதே ஃபார்மேஷன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இதையுமே உங்களுக்கு நான் ரியல் சார்ட்டில் காட்டுற பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சார்ட்டை இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு தெரியல, நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நான் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஹெட்டு, நெக்ஸ்ட் இது ஒரு ஷோல்டர். ஸோ உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டவுனில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு.
ஸோ ஒன்ஸ் சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டருமே உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சா? நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்த இடத்துல நான் சொன்ன மாரி உங்களுக்கு அதர் கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்ஸ் சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது ரெசிடென்ஸ் லைனா நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. அந்த பிரேக் அவுட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா இந்த இடத்த நோட் பண்ண தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த கன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழ போகுது பார்த்தீங்களா? ஸோ கீழ போயிட்டு ஃபேர் வேல்யூ கேப்ப டேப் பண்ணிட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு இன்வெர்டட் ஹேமரா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, செல் பொசிஷன் எடுத்து ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுப்போம். ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேல ஸ்டாப் லாஸ். டார்கெட் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற சப்போர்ட் ஜோன். ஸோ கீழ எங்க நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ நான் அந்த சப்போர்ட் ஜோன்ல என்னோட டார்கெட்ட வைக்கிறேன். ஸோ ஈஸியா ஹிட் ஆயிருச்சு. ஸோ அவ்வளவுதான். ஹெட் அண்ட் ஷோல்டர்ங்கிறது இவ்வளோ சிம்பிளா தான் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இத அப்படியே டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அதையுமே உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ மார்க்கெட்ட இந்த இடத்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, அதையுமே டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர். ஸோ இது வந்து ஹெட், இது ஒரு ஷோல்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப்ல ரெசிடென்ஸ் ஜோன் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஜோன் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ண இடம். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் ஸோ எதுவுமே இல்ல. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்ஸ் அந்த ரெசிடென்ஸ் லைன வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது, அந்த ரீடெஸ்ட் பண்ற கேண்டில வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷனே பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும்போது, கரெக்ட்டா அந்த ரெசிடென்ஸ் லைனா இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது சப்போர்ட் லைனா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த சப்போர்ட் ஜோன வந்து டேப் பண்ணுது. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில்ல க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில்ல க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் கிரீன் பாடி. அதாவது ஒரு மார்போசோ கேண்டில். அதாவது புல்லிஷ் மார்போசோ கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த புல்லிஷ் மார்போசோ கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறமே என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஜோனுக்கு அதாவது ரெசிடென்ஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு கீழ டார்கெட் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, நான் அங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டார்கெட் ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருமே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப் ஸோ எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்ல. அப்போ ரீடெஸ்ட் பண்ண போற இடத்துல என்ன கேண்டில் ஸ்டிக் வருதோ அத வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டிலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் மார்போசோ கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதுக்கப்புறம் பை சைடு வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. ஈஸியா ட்ரேட் ஹிட். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு 4 கேண்டில்ஸ்டிக் 4 சார்ட் பேட்டர்ன்ஸ பத்தி உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் குடுத்துட்டேன். ஸோ தேங்க் யூ கைஸ். பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.